நாம் இன்றைய தினம் தியானிக்க இருப்பது யோவான் சுவிசேஷம் 15வது அத்தியாயத்திலே 1வது வசனத்தில் உள்ள நான் மெய்யான திராட்சை செடி. 15வது அத்தியாயத்திலே 5வது வசனத்தில் உள்ள நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இந்த 2 வசனங்களின் பின்னதாக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த யோவான் சுவிசேஷத்திலே 15வது அத்தியாயத்திலே 1லிருந்து 16 வரை உள்ள பகுதிகளிலே இந்த நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், இதில் இருந்து செய்திகள் கேட்காத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. அநேக பிரசங்க பீடங்களிலும் சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர் மூலமாக இதிலிருந்து நாம் அநேக செய்திகள் கேட்டிருக்கக்கூடும். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி கூறின 7 முக்கிய அறிக்கைகளிலே இது கடைசியானது, கொஞ்சம் விசேஷமானதும் கூட. இந்த அறிக்கை இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன் இரவிலே மேல் வீட்டு அறையிலே தன்னுடைய 11 சீசர்களுக்கு, காரணம் 12ல் ஒருத்தன் யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படியாக பிரதான ஆசாரியனை சந்திக்க சென்று விட்டான். மிச்சம் இருந்த 11 பேர்கிட்ட அவருக்கு தெரியும் இன்றைக்கு ராத்திரி என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு. அதற்கு முன்னதாக கடைசியாக அவர் சொல்ல வேண்டிய அநேக உபதேசங்களையும் ஆலோசனைகளையும் எச்சரிப்புகளையும் அவர் கூறினார். இதை யோவான் சுவிசேஷத்துல 13வது அத்தியாயத்திலிருந்து 16வது அத்தியாயம் வரைக்கும் அதை நம்ம படிக்கலாம். இந்த உபதேச வேலையில சொல்லப்பட்டதுதான் இந்த அறிக்கை. இதை யோவான் சுவிசேஷம் 15வது அத்தியாயம் 1லிருந்து 16 வரை உள்ள பகுதியில நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இதை 1லிருந்து 16 வரைக்கும் கூட நம்ம படிக்கலாம். இப்பொழுது நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இதுல இந்த ஒரு பகுதியில தான் அவர் ஆரம்பத்துல அவர் சொல்லுகிறாரு, நானே மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார். பொதுவாக பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே எல்லாவற்றிலுமே திராட்சை செடி, திராட்சை தோட்டம் என்று சொல்லுவதெல்லாம் அந்த யாக்கோபின் சந்ததியான இஸ்ரவேலரையே குறிக்கும். அவங்களத்தான் இது குறிக்கும். உதாரணத்துக்கு சங்கீதம் 80 நம்ம பார்க்கலாம்.
சங்கீதம் என்பது ஆசாப் என்கிற ஒரு பிரதான ஆசாரியன் தேவனை நோக்கி ஏறெடுத்த ஒரு ஜெபம். இஸ்ரவேல் பாடுகளுக்குள்ளாக சத்துருக்களின் மேற்கொள்ளுதலுக்குள்ளாக கடந்து சென்ற போது அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் தான் இந்த சங்கீதம் என்பதிலே வருது. இதுல 7 இருந்து 15 வரைக்கும் மட்டும் நம்ம வாசிக்கலாம். இதுல சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படர விட்டது. இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உமது வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளைகளையும் கடாட்சி தருளும். இதில் அவர் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு திராட்சை செடிக்கு கொடிக்கு ஊமையாக வைத்து சொல்லுகிறார். எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்து இங்கே நட்டினீர், ஜாதிகளெல்லாம் துரத்தி விட்டு நட்டினீர், நாங்கள் எங்களுக்கு குறித்த எல்லையான இந்த சமுத்திரத்திலிருந்து அந்த நதி வரைக்கும் நாங்கள் விரிந்து படர்ந்தோம் உம்முடைய சலுகையினால. ஆனா இப்போ ஏன் எங்களை சத்துரு கையில் ஒப்புட்டீங்க, எங்களை காப்பாற்ற வாரும் அப்படிங்கிறார். இதை தேசம் மோசமாக போய்கொண்டிருந்த ஒரு நேரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தீர்க்க தரிசனமாக நீங்கள் செய்யறது சரியில்லை, திரும்புங்கள் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அது ஏசாயாவுடைய 5வது அத்தியாயத்துல 1 10 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்கலாம். அதுல ஏசாயா மூலமாக தேவன் தன்னுடைய உள்ளான மனக்குமரலை எடுத்து சொல்கிறார். இப்பொழுது நான் என் நேசரிடத்திலே அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதிலே ஒரு ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயந்திருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடி மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. சேனைகளின் கர்த்தரை என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும். பெரியவைகளும் நேர்த்தியானவைகளும் ஆகிய வீடுகள் குடியில்லாது இருக்கும். 10 நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒருபடி ரசம் தரும், ஒரு கள விதை ஒரு குருணி விளையும். ஸோ இதுல தேவன் சொல்லுகிறாரு, அந்த திராட்சை தோட்டத்தை நட்டினேன், அதை நான் காப்பாத்தினேன், எல்லாம் செஞ்சேன். ஆனா அது எனக்கு நான் விரும்பக்கூடிய ராஜசேகரன் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. ராஜசேகரன் உங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு.
இப்ப கேக்குதா? ஆயிடுச்சு. கேக்குது. எதுல இருந்து மியூட் ஆச்சு தெரிஞ்சா அதுல தொடர்ந்துடுவான். மீகாவினுடைய தீர்க்கதரிசியின் மூலமாகவும் அதே காலகட்டத்தில் ஏசாயாவுக்கு கொஞ்சம் முந்தி அவருக்கு இணையாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி மீகா, இவர் மூலமாகவும் தேவன் தேசத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இது மீகாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அத்தியாயம் 7ல நம்ம படிக்கலாம். 1 நம்ம படிக்கலாம் 6 வசனங்கள். ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து திராட்சை பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனை போல இருக்கிறேன். புசிக்கிறதுக்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆத்மா இச்சித்த முதலறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவு இருக்கிறார்கள். அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறார்கள். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாக கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதியோ கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துர் ஆசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாக புரட்டுகிறார்கள். அவர்களில் நல்லவன் முச்செடிக்கு ஒத்தவன், செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கலும் கடும் கூர்மையானவன். உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனைய நாள் வருகிறது. இப்பொழுது அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியே நம்ப வேண்டாம். உன் மடியில் படுத்துக் கொள்ளும் வாயை திறவாமல் எச்சரிக்கையா இரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷருடைய சத்துரு அவன் வீட்டார் தானே. இது அதே காலத்துல இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இது மீகாவின் மூலமாக. இந்த மீகா ஏசாயா 2 பேருமே யூதா தேசத்துல இருந்த தீர்க்கதரிசிகள். ஆனா இதே காலத்துல இந்த ஏசாயா தீர்க்கதரிசன காலத்துல மீகாவுக்கு கொஞ்சம் முன்னாடி ஊழியம் செய்த இன்னொரு தீர்க்கதரிசி உண்டு. அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தது இஸ்ரவேல் தேசத்துல அந்த 10 கோத்திரத்தார்கள் அவர்கள் மத்தியில இருந்தார். அவர் பேர் ஓசியா என்கிற தீர்க்கதரிசி. அந்த ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் தேவன் தேசத்தை குறித்து இஸ்ரவேலுக்கு நாள் குறிக்கப்பட்டாச்சு, இந்த வந்துடுச்சு அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கிறார். அதுலயும் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசியினுடைய 10வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனங்கள் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாக பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாக சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். நாம் கர்த்தருக்கு பயப்படாமல் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை, ராஜா இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்று இனி சொல்வார்கள். இது சரியாக அசீரியர்களாக இஸ்ரவேல் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போவதற்கு கொஞ்சம் முன்னாடி. ராஜா வேணும்னு கேட்டீங்க, கொடுத்தாரு. ஆனாலும் ராஜா என்ன செஞ்சான், விக்கிரக வனத்துக்குள்ள உங்களை வழி நடத்தணும். அதனால உங்கள் தேசமும் அழிந்து போகத்தான் போகும் அப்படிங்கிற. அதே போல அந்த யூதா தேசம் சிறை இருப்பிலே கடந்து போகிற போது அங்கே இருந்த தீர்க்கதரிசி எரேமியா. அந்த எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அத்தியாயத்துல 2 வசனங்கள் படிக்கலாம். 21, 22. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்வுள்ள திராட்சை செடியாக நட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சௌக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எரேமியாவின் தீர்க்கதரிசன காலத்துலதான் நேபுகாத்நேசர் யூதாவையும் எருசலேமையும் இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு சிறைப்படுத்தி கைது கொண்டு கொண்டு போனார். இதுவரைக்கும் நம்ம வாசித்த இந்த பகுதிகளிலிருந்து, பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், தேவன் யாக்கோபின் சந்ததியை அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய பலத்த வல்லமையினால மீட்டு கொண்டு 7 ஜாதிகள் இருந்த அந்த கானான் தேசத்துல அந்த ஜாதிகளை விரட்டி விட்டு அவர்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்து
இஸ்ரவேல் என்னும் தேசமாக அவர்களை நியமித்ததின் நோக்கமே அவர்கள் முழு உலகத்திற்கும் தேவனுடைய பிரதிநிதியாக நின்று அவர் புகழை அறிவித்து அவர் வல்லமை, பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதங்களை பறைசாற்றி நின்று பிறரை ஆசீர்வதிக்கும்படியாக சாட்சியாக இருக்கும்படியாக. இது அவர்கள் முற்பிதாவான ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேற்றலினுடைய ஒரு பகுதி. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம ஆதியாகமம் 12 1, 2, 3 பார்க்கலாம். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி மற்ற ஆங்கில வெளி மாத்திரம் ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன், பெரிய தேசமாக்குவேன் அப்படின்னு தான் வருது. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறார். அவர் இதை விசுவாசித்து தொடர்ந்து போகிற போது இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த அந்த வாக்குத்தத்தத்தை விரிவாகி கொடுக்கிறார். அது 13வது அத்தியாயத்தில் ஆதியாகமம் 13 14 17 வரைக்கும் படிக்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்ததிலே உனக்கு அதை தருவேன் என்றார். அவன் அதே காரியத்தை செய்து அவன் வாழ்க்கையில விசுவாசத்துல தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். அதே காலத்துல இன்னும் கொஞ்ச நாள் அவன் விசுவாசத்துல அவன் கிரியையில அதை ப்ரூவ் பண்ணி கொண்டே போகிற போது தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் கொஞ்சம் பெரியதாக்கி உடன்படிக்கையாக்கி கொடுத்தார். அது ஆதியாகமம் 15வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். 18, 19, 20, 21 அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிரத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இந்த ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தின்படிதான் அந்த தேசம் கொடுக்கப்பட்டது. சுதந்திரிப்பதற்காக எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை தன் பலத்த வல்லமையினால் மீட்டு கொண்டு வந்தார். கொண்டு வந்து உங்களை இங்க ஒரு தேசமாக, அடிமையாக அல்ல ஒரு தேசமாக வைத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு பிரியமானபடி எனக்கு நாமத்திற்கு மகிமை கொடுக்கும்படியாக முழு உலகத்துக்கும் ஒரு மாடலை, ஒரு விலைக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக நீங்கள் எனக்கு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இதுதான் அவங்களுக்கு கொடுத்தது. அதற்குரிய நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் எல்லாம் கொடுத்திருந்தார். இதை ஓரளவுக்கு அவருடைய நாமத்திற்கு மகிமை வரும்படி கொண்டுட்டு வந்தது ஓரளவுக்கு கொண்டுட்டு வந்தது தாவீதும் சாலமோனும் தான். பூரணமாக கொண்டுட்டு வரல, ஓரளவுக்கு தான் கொண்டு வந்தாங்க. சாலமோனும் தன் பிற்காலத்திலே வழி விலகி அவனுடைய பின் சந்ததியரும் விக்கிரக வணக்கம், விபச்சாரம், தேவன் வெறுக்கிற மிக மோசமான 2 காரியங்கள், விக்கிரக வணக்கம், விபச்சாரம், உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ள சென்று தேவனுக்கு சாட்சியாக இல்லாததுனால அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவர்களை திரும்பவும் அடிமைத்தனத்துக்குள்ளே விட்டார். இஸ்ரவேல் தேசம் அசிரியாவில் அடிமைத்தனத்துக்குள்ள போச்சு, யூதா தேசம் பாபிலோனுக்கு அடிமையாக போச்சு. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஒரு கதை. அந்த இருந்து திரும்பி வந்தவங்க தான் திருப்பி இஸ்ரவேல் தேசத்துல ஏறி ஆலயத்தை கட்டி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்துல தான் இயேசு கிறிஸ்து அங்க ஊழியத்தை செய்து சொல்லுகிறார். அவரு, நான் மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார். நீங்க சரியான திராட்சை செடியாக இல்ல, நான் மெய்யான திராட்சை செடியாக நின்னேன் அப்படிங்கிறார். அதாவது பரிசுத்த தேவனுடைய பிள்ளையாக பரிசுத்த ஜீவியம் செய்து பிறருக்கும் உலகத்திற்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னை குறித்த பிதாவின் சித்தத்தை பூரணமாக செய்து அவர் சித்தம் செய்ததினாலே அவரை மகிமைப்படுத்தி தன் மூலமாக பிதாவானவர் செய்த அற்புத அடையாளங்களினாலே தேவனை உயர்த்தி
சாட்சியாக நின்ற நானே தேவன் விரும்பும் மெய்யான திராட்சை செடி என்கிறார். நீங்க சுவிசேஷ புஸ்தகங்கள்ல 4 புஸ்தகங்கள்ல படித்து பார்த்தாலும் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புத அடையாளங்கள் பண்ணுகிறாரோ அடுத்த வார்த்தையிலே வரும், ஜனங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள் உயர்த்தினார்கள் தான் வரும். அந்த மிராக்கல் பண்ண இயேசு கிறிஸ்துவை யாரும் உயர்த்தல. ஏனென்றால் அவர் அந்த மிராக்கல் பண்ணுகிறது போதே பிதாவானவர் செய்கிறார் என்று சொல்லித்தான் செஞ்சார். அதனால பிதாவை உயர்த்தினார்கள். அந்த மகிமையை அவருக்கு கொடுத்து அவரை உயர்த்தி காண்பித்தார்கள். அந்த அற்புத அடையாளங்களினாலே தேவன் இன்றும் உங்களை நேசிக்கிறவர், இன்றும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், இன்றும் உங்களுக்குள்ளே அவர் செய்யக்கூடிய வல்லமை என்ன என்பதை காண்பித்தார். இதுல அவர் தான் சொல்றாரு, நானே தேவன் விரும்பும் மெய்யான திராட்சை செடி அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இதுல முக்கியமான ஒரு காரணம் என்ன, அந்த யோவான் 15வது அத்தியாயத்துல நம்ம வாசிச்சதுல 5வது வசனத்துல அவர் சொல்படி கேட்டு நடக்கிற நம்மையும் அவரோடு இணைத்து கொள்கிறார். நான் செடி நீங்கள் கொடிகள் என்று நம்மையும் அவரோடு இணைத்துக் கொள்கிறார். பவுல் ரோமர் சபைக்கு எழுதுகிற போது 11வது அத்தியாயத்துல 16, 17 2 வசனங்களிலே ஒரு சில காரியத்தை குறிப்பா சொல்கிறார். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். நாம் வேரின் சாரத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சத்தியத்தை விளக்குகிற போது கிறிஸ்துவின் மூலமாக அவர் தான் வேறு, நம்ம மேல இருக்கிறதுனால அந்த வேர்ல இருந்து வருகிற சாரத்துக்கு நம்ம பங்காளியா இருக்கிறோம். அவர் பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம பரிசுத்தமாகிறோம். இதுல இந்த யோவான் சுவிசேஷத்துல 15வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து 2 காரியங்கள் சொல்லுகிறார். வசனம் 1, 2ல நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்கிறார். பிதாவை குறித்து அங்கே அறிமுகப்படுத்துகிறார். அதுல 2வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், என்னில் கனி போடாது இருக்கிற கொடி எதுவோ அதை என் பிதா அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார் அப்படிங்கிறார். கனி கொடுக்கலைன்னா ஒரே வெட்டி தூக்கி வெளியே போட்டுருவாரு. கனி கொடுக்கிறதாக இருந்தா அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அதில் உள்ள வேண்டாத கிளைகளையோ பழுதாகி போனதையோ பூச்சி பிடிச்சதையோ இதையெல்லாம் வெட்டி விட்டு அதை சுத்தம் பண்ணி, இதை விவசாய பாசைகளில சொல்லுவாங்க கவாத்து செய்தல் அப்படிம்பாங்க. இங்க அதாவது சுத்திகரிக்குது அப்படிம்பாங்க. இதை செய்யறதுனால அந்த தேவையில்லாத பகுதிகள் எல்லாம் வெட்டப்பட்டு போறதுனால அந்த கிளையிலிருந்து செடியிலிருந்து வரக்கூடிய சாரத்தை முழுமையாக இந்த பகுதி பெற்று முழு பலனை கொடுக்க முடியும். இல்லைன்னா தேவையில்லாததெல்லாம் இந்த சாரத்தெல்லாம் உறிஞ்சி சாப்பிட்டுட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குமே ஒழிய அது கனி கொடுக்காது. அதனால தான் அவர் சொல்றாரு, கனி கொடுக்காத கொடி எதுன்னு எனக்கு தெரியும், அதை அவர் வெட்டி போட்டுருவார். கனி கொடுக்கிறது எதுவோ அதை அதிக கனி கொடுக்க முடியாது சுத்தம் செய்கிறார். தமிழ்நாட்டில் சிட்டிக்குள்ள இருக்கிற நமக்கு இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து அவ்வளவு சரியான ஒரு விளக்கங்கள் இருக்காது. ஆனா இஸ்ரவேல் திராட்சை தோட்டத்துக்கு பேர் போனது உலகத்திலே. இன்றைக்கும் நம்ம தேசத்துல இருக்கிற திராட்சை தோட்டம் எல்லாம் இஸ்ரவேல் டெக்னாலஜி வாங்கி வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பாக இப்ப நான் ஊழியம் செய்கின்ற இந்த மகாராஷ்டிரா பகுதியில என்னுடைய நண்பர்கள் சிலருக்கு சொந்தமான திராட்சை தோட்டங்கள் உண்டு. திராட்சை தோட்டம், மாதுளை தோட்டம், அவங்களுக்கு விவசாயத்தை அவங்க தொழிலாக செய்யறாங்க. அதனால நான் அங்க அடிக்கடி போவோம். போய் இந்த திராட்சை தோட்டம் எல்லாம் சுத்தி பார்ப்பேன். இந்த சொன்ன வசனங்கள் எல்லாம் அங்க பார்ப்பேன். அதனாலதான் இதனுடைய வார்த்தைகள் எல்லாம் சரியாக எனக்கு புரியும். இந்த வருஷம் சீசன் முடிஞ்சிருச்சா, இந்த கனி கொடுத்த செடி அடுத்து கொடுக்காது, எல்லா கொடியையும் வெட்டிடுவாங்க. செடி மட்டும் குச்சி போலதான் நிற்கும். ஆனா அது சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் மருந்து போட்டு தண்ணி ஊற்றணும்னா புது கிளைகள் அப்படியே வரும், வேகமா வரும். அந்த கிளைகளை அவங்க சுத்தி பார்ப்பாங்க. ஒரு சீசன் வந்தோடனே அதுல அந்த பொடி மொக்கு மாதிரி வரும், புள்ளியா வரும். அவங்க சொல்லுவாங்க, இதுலதான் கனி வரும், இதுலதான் திராட்சை கொலை வரும் அப்படின்னு. இந்த கிளைகளிலே அந்த மொக்கு இல்லாத கிளை எதுவாக இருந்தாலும் அதை செடியிலிருந்து வெட்டிடுவாங்க. சொல்லுவாங்க, இது சாரை உறிஞ்சு வளர்ந்துகிட்டே இருக்கும் இல்லையா, இதுல திராட்சை எல்லாம் வராது, இதுலதான் வரும், அதனால இது வரைக்கும் வச்சுக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி அதை அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பழுத்து போய் ஒரு இலை இருக்கா டக்குன்னு வெட்டி விடுவாங்க. அதை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை செய்கிறதுனால அந்த பழங்கள் நல்ல பழமாகி பெருசாகி வரக்கூடிய ஒரு காரியம் உண்டு. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா களைகள் நிறைய பெருத்து போகும், கனி சிறுத்து போயிடும் அப்படிமா. இது நாங்கள் அனுபவம் பூர்வமாக பார்த்துருக்குறோம். இதில் சின்ன வெட்டு கொஞ்சம் வலிக்கும் தான். ஆனா சுத்தம் பண்ணி அந்த சுத்தம் பண்ணுவதற்கு பிதாவாகிய தேவன் உபயோகிப்பது எது என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை தான் சொல்கிறார். அதான் 3வது வசனம் சொல்கிறாரு, என் உபதேசம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஸோ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, செய்ய சொன்னாரு, செய்யக்கூடாதுங்கிறத படிக்கிற போதுதான் நம்மகிட்ட இருக்கிற வேண்டாததை வெட்டி எடுக்கிறதுக்கு பிதாவாகிய தேவன் அதை யூஸ் பண்ணிடுறார். அப்ப பைபிள் டிவோஷன் திரும்ப 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 வேதத்தை வாசிக்கிறது கொஞ்சம் முக்கியம் இருக்கணும். அதே போல 3வது வசனத்திலிருந்து 15வது அத்தியாயம் 3லிருந்து 8 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிச்சு பார்த்தா, பிதா நம்மிடத்துல விரும்புவதும் நம்மிடத்துல எதிர்பார்ப்பதும், அன்று இஸ்ரவேலர் தேசத்துல என்ன எதிர்பார்ப்பாரோ அதைத்தான் இன்றைக்கு நம்ம கிட்டக்க எதிர்பார்க்கிறார். கனிதரும் ஜீவியம். கனிதரும் ஜீவியம் அது கிறிஸ்துவை போல வாழும், பரிசுத்தம் உள்ள, அன்பினால் நிறைந்த, பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழும் சாட்சியுள்ள ஜீவியமே. இதுதான் அவர் முக்கியம் அப்படிங்கிறார். அதற்கு கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருந்தால் மட்டுமே நம்மளால முடியும். இயேசு தெளிவாக சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களுக்கு கனி கொடுக்க முடியாது. உண்மைதான். மண்ணிலிருந்து வேறு எடுத்து கொடுக்கக்கூடிய சாரத்தை அந்த செடி தான் வாங்கி கொடிக்கு கொடுக்குது. இந்த சாரத்தை வாங்கி பெற்றுக்கொண்ட கொடி தான் அதுல கனிகளை கொடுக்க முடியும். இந்த செடி இல்லைன்னா அந்த கொடியினால இந்த வேர்ல இருந்து வரக்கூடிய சாரை வாங்கி கொள்ள முடியாது, கனி கொடுக்க முடியாது. அதனால இயேசு சொல்கிறாரு, என்னை அல்லாமல் உங்களால முடியாது. அந்த கொடிக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சாரம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அது பலன் கொடுக்க முடியும். அதனால பிதாவாகிய தேவன் இந்த சாரெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு ஆனா பலன் கொடுக்காத கொடி எதுவோ அதை வெட்டி போட்டுறாரு. எவன் கனி கொடுப்பானா அங்க போட்டும் இந்த சாரெல்லாம் ஏன் வேணா போகுது அப்படின்னு வெட்டி போட்டுறாரு. என்னை அல்லாமல் உங்களால கனி கொடுக்க முடியாது. அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசுவில் நிலைத்திருந்தால் மட்டுமே நம்ம கனி கொடுக்க முடியும். இயேசுவில் நிலைத்திருப்பது என்றால் என்ன அப்படின்னா, அதையும் ஒரு வசனம் 7ல் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதான் நீங்கள் என்னிலே வந்துட்டீங்க, நிலைத்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு வேணும், அவர் தான் என் தெய்வம், அவர் சொல்றதை வந்துட்டீங்க. ஆனா நான் சொன்ன வசனம், நான் சொன்ன வார்த்தை, நான் உங்களை என்ன செய்ய சொன்னேனோ அதன்படி நடக்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருந்தா நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். அது இல்லைன்னா, நான் சொன்னபடி நீங்க நடக்கலைன்னா எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்து போச்சுன்னு தான் அர்த்தம். அதனால என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தா அதுதான் நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். அந்த கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி வாழ்க்கை வாழ்வதுதான், அவரில் நிலைத்து வாழ்வதுதான். இங்க சொல்கிறாரு, பிதாவிடத்தில் ஜபம் வருவது கண்டிஷனே அதுதாங்கிறார். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போடு வாழும் வாழ்க்கை தான் பிதாவிடத்திலே என் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக் கொடுக்குங்கிறார். நீ அதான் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஸோ ஜபத்திற்கு பதில் வராம தடைக்கு இதுவும் ஒரு காரணமா ஆயிடும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். பேர் கிறிஸ்தவர்களாக சண்டே மெம்பர்ஷிப்புக்காக வச்சுக்கிட்டு போறவங்களாக இல்லாம கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கும். ஆனா இதே சமயத்துல வசனம் 14-15 இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் அப்படிங்கிறார்.
இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் அப்படிங்கிறார். பழைய ஏற்பாட்டுல 2 பேரை மட்டும்தான் தேவன் என்னுடைய சிநேகிதர் என்று சொன்னார், ஆபிரகாமும் மோசேயும். மற்றபடி யாரையுமே என்னுடைய சிநேகிதர் என்று அவர் சொல்லவில்லை, எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரங்க தான். ஆனால் இங்கேயோ கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறாரு, நான் சொன்னதை கேட்டு நீங்க அதன்படி நடந்தீங்கன்னா நான் உங்களை என் ஊழியக்காரர்கள் சொல்றதில்லை, என் சிநேகிதர்கள் என்று சொல்வேன். ஒரு உயர்வான ஒரு ஸ்தானத்தை நம்ம கொடுக்குறாரு. காரணம் என்னன்னா, ஒரு வேலைக்காரன் எஜமான் என்ன கட்டளையிட்டார் தெரியும், அதுக்கு கீழ்ப்படியணும்னு தெரியும், அவ்வளவுதான். ஆனா அதை சொன்னவருடைய நோக்கம் என்ன, அவருடைய வாஞ்சை என்ன, இதன் மூலமாக அவர் விரும்புவது என்ன அப்படிங்கிறது வேலைக்காரனுக்கு தெரியாது, தெரிந்து கொள்ளவும் அவன் விரும்ப மாட்டான். ஆனா இங்க இயேசு என்ன சொல்லுகிறாரு, எனக்கு என்னென்ன உபதேசம் சொல்ல சொன்னாரோ அப்ப நான் சொல்லிட்டேன். அதனால பிதாவினுடைய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன, உங்கள் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு மனப்பூர்வமாக அன்பின் நிமித்தமாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அதை கடைபிடிக்கிற போது உங்களை நான் என் சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இது ஒரு நம்மை அவர் கனப்படுத்துகிறார். ஒரு வேலைக்காரனாக இல்லாம என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற லெவல்ல அவர் நம்மளை கனப்படுத்தி மேலே கொண்டு வருகிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இதற்கு அடுத்தபடி முக்கியமான ஒரு வசனம் இதுல 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படிங்கிறார். இதுல விசேஷமாக ஒரே ஒரு காரியம் பிற மொழிபெயர்ப்புகளுக்கும், ஆங்கில மொழிபெயர்ப்புகளுக்கோ, மராட்டி, ஹிந்தி, மற்ற பாஷையில் உள்ள மொழிபெயர்ப்புகளுக்கும் தமிழ் உள்ள மொழிபெயர்ப்புல இந்த ஒரு வசனம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும். அந்த பிற மொழிபெயர்ப்புகளின் அடிப்படையில ஓரளவு ரோமன் கத்தோலிக் பைபிள்ல கூட இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். இதுல இந்த வசனம் எப்படி இருக்க வேண்டும், மொழிபெயர்த்து இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை நியமித்தேன். அதற்காக நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் ஆங்கிலத்திலையும் வருகிறது, மராட்டி பாஷையிலும் வருகிறது, ஹிந்தி பாஷையிலும் வருகிறது. மற்ற லாங்குவேஜ் நாம் படிக்கல, பட் ரோமன் கத்தோலிக் பழைய பைபிள்லையும் நான் இதை தேடி பார்த்துருக்கேன். அந்த வாசகமும் இப்படித்தான் வருதாங்க. நம்ம ஆர்பிஐல மட்டும்தான் இது கொஞ்சம் மேலே வருது. நம்ம வேதத்தின்படி அந்த பைபிள் உள்ளபடி பார்த்தா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய், அதாவது நீங்க என்ன ஜெபம் பண்றீங்களோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் கனி கொடுக்கணும், அந்த கனியை நிலைத்திருக்கணும். அதை நீங்க செஞ்சு இதை வேணும்னா நீங்க அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஒரு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, சின்ன பிள்ளைங்க வீட்டில் விளையாடுற போது அம்மா எனக்கு காசு கொடு, அப்படியே 50 பைசா கொடு அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க, கடைக்கு போய் இந்த ஜாமான் நீ வாங்கிட்டு வந்தேன்னா நான் உனக்கு தருவேன் அப்படிம்பாங்க. அதை ஒத்து இது வருகிறது. இது கொஞ்சம் லாஜிக்காவும் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்கிறார். மிக முக்கியமானது அதுதான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடலாம், எந்த ஹோட்டலுக்கு போகலாம், அங்க என்ன ஆர்டர் கொடுக்கலாம், இல்லை என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், இன்னைக்கு எங்க போறோம் அப்ப என்ன ட்ரெஸ்ஸு போடலாம், கடைக்கு போறோம் என்ன ட்ரெஸ்ஸு வாங்கலாம், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கலாம், இன்னைக்கு காலேஜுக்கு போகணும் இல்லை ஸ்கூலுக்கு போகணும், எந்த ஸ்கூல்ல போய் சேரலாம், அதுல என்ன பாடம் எடுத்து படிக்கலாம், என்ன மாதிரி, இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்றோம். எனக்கு பிடித்தபடி நம்ம செலக்ட் பண்றோம். ஆனா இங்கேயோ தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்து, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனுடைய பிள்ளையாக, ஊழியக்காரனாக அல்ல, அவருடைய பிள்ளையாக அதிகாரம் கொடுத்து, இங்கேயே நாம இருக்கக்கூடிய இந்த இடத்திலேயே
நம்மை சுற்றி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பரலோக பணியிலே கிறிஸ்துவோடு இணைந்து பணியாற்றும்படி நம்மை இயேசு தெரிந்து கொண்டார். இது ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் தான். நம்மை சுற்றி எவ்வளவோ ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, படித்தவங்க இருக்கிறாங்க, மேதைகள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க, வைராக்கியமாக வாழ்கிறவர்கள் இருக்காங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் மத்தியில் நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னை அவர் தெரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டதற்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? பல நேரங்களை தேடி பார்த்தா அவர் நீ எனக்கு வேணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதுக்கு அன்ஃபிட். ஆனால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அது ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியம் நம்ம கொடுத்ததற்காக கிறிஸ்துவை நாம துதிக்கணும். நாம தேடி போல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா வானத்தை பூமியும் படைத்த தேவன் யாருன்ற நம்ம தேடலை. அவருடைய நித்திய ஜீவனுக்கு பிரவேசம் நம்ம என்ன செய்யணும் நம்ம தேடலை. ஆனா அவர் நம்மை தேடி வந்தார். இதுதான் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உண்மையான. அவர் நம்மை தேடி வந்தார், நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்தார், கற்றுக் கொடுத்தார், போதிக்கிறார், வழிநடத்தி கொண்டு சொல்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சிலாக்கியம். எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு வந்தார், நானேன்னாரு. இப்ப இந்த கடைசியாக வருகிற போது நானே மெய்யான திராட்சை செடி, நான் செடி, நீங்கள் கொடிகள் என்று நம்மையும் அந்த சிலாக்கியத்திற்குள்ள இணைத்து கொண்டார். இது ஒரு சிலாக்கியம். பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிற போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். கலாத்தியர் நிறுவனத்துல 3வது அத்தியாயத்துல 26 29 வரைக்கும் படிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே, கிறிஸ்துவோடு இணைத்து கொண்டீர்களேன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அவருக்குள்ள பெரிய ஆளு சின்ன ஆளு சேதம் எல்லாம் கிடையாது, எல்லாம் சமம்தான். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தையும் அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்திலையும் நமக்கு பங்கு இருக்குங்கிறார். நீங்க தான் வாரிசுதார் அப்படிங்கிறார். இது ஒரு பெரிய சிலாக்கியம் தான். கடைசியாக தேவன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதை நம்ம கொஞ்சம் படிக்கலாம். இயேசு சொன்னாரு, பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 27வது அத்தியாயத்துல 1, 2, 3 நம்ம படிச்சோம்னா அதுல படிக்கலாம். அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். பிசாசை சாத்தான முற்றுமாக அழிக்கக்கூடிய ஒரு நாள், அதனால அதை போடுவார். சொல்லிட்டு அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். நம்மை குறித்து சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான். இயேசு கிறிஸ்து நான் செடி நீங்கள் கொடிகள், உங்களை சேர்த்துக்கிட்டேங்கிறாரு. தோட்டக்காரராகிய பிதா நான் உன்னை சுத்தம் பண்ணுவேங்கிறாரு. அதிக கனி கொடுக்கத்தக்கதாக சுத்தம் பண்ணுவேங்கிறாரு. அது மாத்திரமல்ல, நான் அதை காப்பாற்றுவேன், அதை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேங்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கிறது கனி உள்ள ஜீவன். கனி கொடுக்கிற ஜீவியம் என்பது அந்த மத்தேயுல சொல்வார், உங்கள் நற்கிரியைகள் பிறருக்கு முன் பிரகாசிக்கட்டும், அதனால பரலோகத்தினுடைய தேவன் மகிமைப்படுவார் அப்படிங்கிறார். நம்மளை இந்த ஆளு கிறிஸ்தவையா,
இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் தப்பு பண்ண மாட்டான், இவன் பரிசுத்தமாக வாழ்வான் என்ற பரிசுத்த வாழ்க்கைக்கும், இவன் மற்றவங்களை போல இல்லையா, என்னை நேசிப்பான், ஏன்னா அவன் கிறிஸ்தவன் ஐயா, கஷ்டமா நஷ்டமா அவன் என்னை நேசிப்பாயா, அவன் வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தாது, அவன் ஒரு கிறிஸ்தவன் ஐயா அப்படிங்கிற சாட்சியுள்ள வாழ்க்கையும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிறரை ஆசீர்வதிப்பதற்கு மனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் கிறிஸ்துவோடு இணைந்து வாழும். இந்த ஒரு வாழ்க்கை பிறரை தானாக நம்ம இடத்துல கொண்டுட்டு வரும். கனி விளைஞ்சிருச்சுன்னா பறவைகள் தானாக வரும், கனி விளைஞ்சிருச்சுன்னா சாப்பிட்றது தானா ஆளுங்க வருவாங்க. அந்த கனியுள்ள வாழ்க்கை இருந்தா தானாக ஆட்கள் வருவாங்க, அந்த கனியை புசிப்பாங்க, தேவனை துதிப்பாங்க, தேவனுடைய பிள்ளையாக உள்ள வருவாங்க. அந்த கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம் நம்ம கிட்ட இருக்கணும்னா கிறிஸ்து என்னில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை போல பரிசுத்தமுள்ள ஜீவியமும் அன்பு நிறைந்த ஜீவியமும், பிறருக்காக நான் பரிந்து பேசி தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிற போது தேவன் என் ஜெபத்தை கேட்டு என் மூலமாக அவருடைய வல்லமையையும் அவர் அன்பையும் அவர்களுக்கு காண்பித்து, பாரு உண்மையான தேவன், நான் உயிரோடு இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று அவர்களை காண்பித்து தம்மண்டை அவர்களை இழுத்து கொள்வதற்கு ஒரு வடிகாலாக நம்ம வாழ முடியும். இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறது தான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு அழைப்பு இருக்கும். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க சும்மா நம்ம தெரிஞ்சு கொண்டு எல்லாம் போய் உட்காரல, அங்க அவருக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அதுக்காக நம்மளை வச்சிருக்காரு. நான் இருக்கிற இடத்துல தேவனே யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமோ அந்த ஆட்களை ஆசீர்வதிக்க முடியாத என்னை உபயோகப்படுத்துன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு கிறிஸ்துவை போல வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருந்தால், இதுதான் கனி கொடுக்கக்கூடிய செடியிலே நிலைத்து இருக்கக்கூடிய கொடியாக அதிக கனிகளை கொடுப்பதனால பிதாவும் நம்மளே அதிகமாக மகிமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம அதிகமாக தொடருவோம். ஆனா இது ஒரு நம்ம அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு காரியம்தான். பிதாவாகிய தேவன் முன்குறித்தார், ஒரு ஊழியக்காரனை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அனுப்பினார். அந்த ஊழியக்காரர் சுவிசேஷத்தை சொல்லுகிற போது அந்த வார்த்தையை கேட்கிற போது பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்து என்னை தம்முடைய பிள்ளையாக நீ பாவியை மனம் திரும்ப கொண்டு மனம் திரும்ப வழி நடத்தினார். நான் மனம் திரும்பி வந்தபோது இயேசு கிறிஸ்து என்னை தனக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை எல்லாம் தனக்குள்ளாக இருந்த அவருடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் எனக்குள்ளாக கொடுத்து விட்டார். இப்பொழுது பிதா என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறார். எத்தனையோ கோடி கோடி ஆயிரம் பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத சிலாக்கியம். எத்தனையோ பேர் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிலாக்கியம். எத்தனையோ பேர் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நித்தியமாக வாழ்வதற்கு நான் என்ன செய்யணும், இந்த ஆசனம் பண்ணணுமா, அந்த ஆசனம் பண்ணணுமா, இந்த பிராணாயாமம் பண்ணணுமா, இப்படி காலம் அடக்கி உட்காரணுமா, எவ்வளவோ வழிகளை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனோடு நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் இது ஒரு மகா பெரிய சிலாக்கியம். இதை அனுபவித்தோம், பிறரும் இதை அனுபவிக்கத்தக்கதாக நம்மிடத்துல அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கனியுள்ள ஒரு ஜீவியம் ஜீவிப்பேன். இதுக்கு அவரோடு நிலைத்து வந்தால் மட்டுமே போதும். வேதத்தை திரும்ப திரும்ப படிக்கிறதுங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன செய்ய சொல்லியிருக்காரு, அதை கடைப்பிடித்தால் மட்டுமே போதும். தானாக அந்த வேரிலிருந்து எடுத்த சாறை செடியானதை நமக்குள்ள கொடுக்கும். செடி கொடுக்குற சாரை வாங்கிட்டோம்னா நம்ம தானாகவே கனி கொடுக்குறோம்ல. இந்த ஒரு காரியத்துக்கு நம்ம வளர்ந்து போவோம். இதோடு இன்றைய தினத்துக்குரிய இந்த வேத படம் இன்றோடு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.